வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் பூசணி விதை. என்னது பூசணி விதையா அப்படின்னு வியப்பா பார்க்குறீங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்க, உங்களுக்கு அதனுடைய சத்துக்கள் என்ன நிறைந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். நம்மள பலர் பார்த்தீங்க அப்படின்னா நொறுக்கு தீனி சாப்பிட பழக்கம் இருக்கு. இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்ற நேரத்தில் ஏதாவது பழங்கள் இல்லைன்னா நட்ஸுகள் சாப்பிடுவது உள்ளுக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்திற்கு ரொம்ப சிறந்த ஒன்று. பூசணி விதைகள் பார்த்தீங்கன்னா அத்தனை சுவையா இருக்காதுங்க, ஆனா ஏராளமான சத்துக்கள் இதுல நிறைஞ்சு கிடக்குது. அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க. பூசணி விதையில என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமிரம், அதாவது காப்பர், மேக்னீஷ், துத்தநாகம், புரதம், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதுல நிறைஞ்சு கிடக்குது. நோய் எதிர்க்கும் துத்தநாகம் இந்த பூசணியில நிறைஞ்சு கிடக்குது. கண் மற்றும் தோலின் ஆரோக்கியத்திற்கும், மனநிலையை நல்ல சீரா வச்சுக்கிறதுக்கும், சரியான தூக்கத்திற்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கும், அது மட்டும் இல்லாம செல்களின் வளர்ச்சியை தூண்டுவதற்கும் இந்த பூசணி விதை மிகப்பெரிய பங்கு வகிக்குது. குளிர் மற்றும் காய்ச்சல், மன அழுத்தம், தோல் பிரச்சனைகள், முகப்பரு, அப்புறம் நாள்பட்ட சோர்வு போன்ற பொதுவான உடற் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இது எதிர்க்கக்கூடிய பங்கு இருக்குது. இதயத்திற்கு தேவையான மெக்னீசியம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பூசணி விதையில நிறைஞ்சிருக்கு. 1/4 கப்பு பூசணி விதையில ஒரு நாளைக்கு உள்ளுக்கு தேவையான மெக்னீசியம் இருக்கு. தேவையான அளவு மெக்னீசியம் எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு மற்றும் பற்களில் உறுதித்தன்மை கிடைக்கும். நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள் செயல்பாட்டுக்கும் இந்த மெக்னீசியம் மிகச்சிறந்த உதவியா இருக்கும். இதயத்துல சுத்திகரிப்பதற்கும் முறையாக இது உதவுது. பூசணி விதைகளை உட்கொள்வதால் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுல இருக்கும். அது மட்டும் இல்லாம பக்கவாதம், இந்த மாரடைப்பு, இந்த அபாயத்திலிருந்து குறைச்சு கொள்ள முடியும். தூக்கத்தை வரவழைப்பதுல இந்த பூசணி விதை முக்கிய பங்கு வகிக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமினோ அமிலங்களில் ஒன்றான டிரிப்டோபைன் இது செரட்டோனினாக மாற்றமடையுது. இது தூக்கத்திற்கு காரணமான மெலட்டோனினை சுரக்க செய்யுது. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூசணி விதையில நிறைய இருக்கு. அதனால தூங்குவதற்கு முன்னாடி ஒரு கைப்பிடி பூசணி விதையை நீங்க சாப்பிட்டு படுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஆரோக்கியமான தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாம இன்சுலின் சுரப்பியை ஒழுங்குபடுத்துதலையும் இந்த பூசணி விதை முக்கிய பங்கு வகிக்குது. ஆக மொத்தத்துல தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கும் ஒமேகா 3 அதிகமா இருக்கிறது, துத்தநாகம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, அது மட்டும் இல்லாம தாமிரம், அதாவது காப்பர் இருக்கு, புரதம் நிறைய இருக்கு. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த பூசணி விதையை இனி வரும் காலங்கள்ல ஒதுக்காம அதையும் உங்க உணவுல சேர்த்திட்டு வாங்க.